Taste the Daily. காஞ்சிபுரத்தில் ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைப்பது விவசாயத்திற்கு ஆபத்து ஏற்படுத்தும் என ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கூறினர். எனவே இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் அமைப்பின் விவசாயிகளை வலியுறுத்தினர். மேலும் கிராம சபை கூட்டங்களில் ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என தீர்மானம் எடுத்த பிறகும் உள்ளாட்சி மக்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் அறிவிப்புகள் இல்லாமலேயே இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. மதுரையில் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கார் உள்ளிட்ட சிறப்பு பரிசுகள் வழங்கும் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சட்ட உதவி மையம் சார்பில் ஆட்சியரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் கமிட்டிகள் மூலம் வழங்கப்படும் பரிசுகள் தொடர்பாக பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக மையத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் குற்றம் சாட்டினர். இதனை தடுக்கும் வகையில் பரிசு பொருட்களை அரசு கருவூலத்தில் பெறும் முறையை செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். வருமான வரிக்கு உட்பட்டு தான் வரம்புக்கு உட்பட்டு தான் அவங்க பரிசுகளை வெளிப்படைத்தன்மையோட அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அவங்க வருமான வரி கட்டி தான் அதை கொடுக்குறாங்க. இது பிளாக் மணி கிடையாது, கருப்பு பணம் கிடையாது. அதில் இது எல்லாத்தையுமே ட்ரெஷரியில கட்டிடட்டும். இந்த காயின் இந்த நிறுவனம் சார்பா இத்தனை காயின் கொடுக்குறோம், இத்தனை வெள்ளி காயின் கொடுக்குறோம், இத்தனை தங்க காயின் கொடுக்குறோம், இத்தனை சைக்கிள் கொடுக்குறோம், இத்தனை அண்டா கொடுக்குறோம் சொல்லி கட்டிடட்டும். அதை ஆர்டிஓ, டிஆர்ஓ, ரிட்டையர்ட் ஜட்ஜு யாராவது ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க மூலமா பரிசு பொருட்கள் விநியோகம் பண்ணணும். எத்தனை பரிசு பொருட்கள் வந்திருக்கு, எத்தனை பரிசு பொருட்களை கொடுத்துருக்கோம், எத்தனை பரிசு பொருட்கள் மிச்சம் இருக்கு, அதை அடுத்த ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணணும். தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி உபரி நீரை ஏரிகளில் நிரப்ப விவசாயிகள் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பாப்பாரப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததன் காரணமாக பருவமழையால் நிரம்பியிருக்கும் பஞ்சப்பள்ளி சின்னாரா அணை உபரி நீரை பனைக்குளம் ஏரியிலிருந்து 10ற்கு மேற்பட்ட ஏரிகளில் நிரப்பினால் 16,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் எனவும் தேவையான தண்ணீரை பகிர்ந்து ஏரிகள் அனைத்தும் நிரப்பும் வகையில் நடவடிக்கை எடுக்கவும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 3 வயது சிறுவன் குட்டையில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. பாலக்கோடு அடுத்த எலங்காலப்பட்டியை சேர்ந்த 3 வயது சிறுவன் ஸ்ரீ ஆஷ் அருகில் உள்ள குட்டையில் குளிக்க சென்றுள்ளான். சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் திடீரென நீரில் மூழ்கிய நிலையில் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து சிறுவனை மீட்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேம்பரளியில் கட்டப்பட்ட நியாய விலைக் கடை 3 ஆண்டுகளாக திறக்கப்படாததால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். பொதுமக்களின் வரி பணத்தில் கட்டப்பட்ட நியாய விலைக் கடையின் புதிய கட்டிடம் திறக்கப்படாததால் மின் சாதனங்கள் திருடு போய் அந்த இடம் சமூக விரோதிகளின் கூடாரமாகவே மாறிவிட்டது. எனவே இக்கட்டிடத்தை விரைவில் திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அழுகிய பயிர்களுடன் விவசாயிகள் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 3 நாட்களாக பெய்த மழையால் கோடங்கால் கிராமத்தில் ஏக்கர் கணக்கிலான பயிர்கள் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 50க்கும் மேற்பட்டோர் ஏக்கருக்கு 30,000 நிவாரணம் வழங்க வேண்டும், நடப்பாண்டு பயிர் இன்சூரன்ஸ் தொகையை போர்க்கால அடிப்படையில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தனர். தமிழக அரசே பாதித்துள்ளது கடம்பூர் பிற்கா முழுமையாக பாதித்துள்ளது கோடங்கால் கிராமம் முழுமையாக பாதித்துள்ளது. திருச்செந்தூர் அருகே புன்னக்காயல் கிராமத்தில் மழை வெள்ள நீர் வடியாமல் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட புன்னக்காயல் கிராமத்தின் குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ள நீர் சூழ்ந்து உணவு தண்ணீர் இருப்பிடம் இன்றி மக்கள் தவித்து வருகின்றனர். இதுவரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் திறனற்ற திமுக அரசு வெள்ள நீர் வடிய விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.